தெரியுமா? புனித வெள்ளிங்க. புனித வெள்ளினா புனிதத்துக்கு நிறைய மீனிங் இருக்கு இல்லையா? தூய்மை, சுத்தமான நிறைய சொல்லுவாங்க. ஸோ புனித வெள்ளின்னு நாங்கள் ஏன் கொண்டாடுறோம் தெரியுமா? சிலுவையில் ஏசப்பாவை அன்னைக்கு தான் அரைஞ்சாங்க. அதாவது அரைஞ்சாங்க மீன்ஸ் சிலுவையில் தொங்க விட்டுருந்தாங்க. உயிரை அவர் பலியாக கொடுத்ததும் அந்த நாள் தான். அதனால தான் அந்த நாளை நினைவு கூறுறதுக்காக நாங்கள் புனித வெள்ளியாக கொண்டாடுறோம். இன்றைக்கி நம்ம அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸு என் லவ்வராக கூட இருக்கட்டுமே, யாராவது ஒருத்தர் எனக்காக உயிர் கொடுன்னு சொன்னால் செய்வாங்களா? சொல்லுவாங்க. உனக்காக நான் உயிரே கொடுப்பேன்னு லவ்வர்ஸ்லாம் பேசி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க சொல்கிறது அந்த உயிரை இல்லைங்க, குவா குவான்னு கத்துவேன் பாப்பா, அந்த உயிரை கொடுப்பாங்கங்க. அதனால் அதெல்லாம் நம்பாதீங்க. தேவன் ஒருத்தர் தான் நமக்காக உண்மையாக உயிரை விட்டவர். ஏன்னா அப்போல்லாம் பாவத்தின் மரணம் சம்பளம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம போய் பேசுகிறோம், வேசித்தனம் பண்ணுறோம், விபச்சாரம் பண்ணுறவங்க, இந்த மாதிரி இருக்கிற காரியத்துக்கெல்லாம் அப்போ கல்லெறிஞ்சு கொள்ளுவாங்க. பொண்ணுங்கன்னா கல்லெறிஞ்சு கொள்ளுவாங்க, பசங்கன்னா சிலுவையில் இந்த மாதிரி கட்டி, அந்த சிலுவைங்கிறது ஒரு கட்டை தான் செய்வாங்க, கல் கட்டை வெயிட்டான ஒரு இதில் கட்டி அப்படி தொங்க விட்டு உயிரை துடிக்க துடிக்க கொள்ளுவாங்க. அதுதான் ஒரு பெரிய தண்டனை, அது பெரிய கொடுமைன்னு சொல்லுவாங்க. நம்மளால் கொஞ்ச நேரம் கூட வெயிலில் நிற்க முடியாது. அவர் 9ஆம் மணி நேரம்னா நமக்கு மத்தியானம் 12 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் அவ்வளோ ஒரு உச்சி வெயிலில் தான் அவரை தொங்க விட்டுருப்பாங்க. ஏன்னா தேவன் நமக்காக மறிச்சிருக்கிறது காரணம், நம்ம அடிமையெல்லாம் இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும். அப்போல்லாம் வெளிநாட்டு மக்களே நம்மளை அடிமையாக தான் வச்சுருந்தாங்கலாம் ஒரு சில நம்ம சோஷியல் புக்ஸ் இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? அதனால் தேவன் நம்மளை அடிமைத்தனத்துலேருந்து வெளியே கொண்டு வரணும். என் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும் வருங்காலத்தில். அவங்க செஞ்ச பாவத்துக்கு நான் எல்லாத்தையும் தண்டனையாக ஏற்றிக்கிறேன்னு சொல்லி மொத்தத்தையும் அவரே சிலுவையில் அரைஞ்சு உயிரோட ஒரு பாவமும் அறியாத ஒரு மனுஷன், ஒரு சின்ன தப்பு கூட நினச்சி பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு மனுஷ ரூபத்தில் கடவுள் எல்லாத்தையும் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அந்த நாளுக்காக தான் அவரை நினைவு கூர்ந்து அந்த நாளை சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் எனக்காக உயிரை விட்டீங்க இன்னைக்கு அந்த நிலைமை நம்ம இருந்தால் எப்படி நினச்சி பாருங்கள். ஒருவேளை இந்த ரூல்ஸ் எல்லாம் இல்லை, எல்லாம் அப்போ இருந்த ரூல்ஸில் இருந்தால் நம்ம இன்னைக்கு இருக்க முடியுமா? ஒரே நாள் என்றைக்கும் செத்து போயிருப்போங்க. அதனால தான் தேவனை நம்ம துதிக்கும் போது ஆராதிக்கும் போது அவர் சிலுவையில் தொங்கின காரியங்களை நினைவு கூர்ந்து நினச்சி பார்த்து சந்தோஷமாக துதிக்கணும். இப்படி ஒருத்தர் நமக்கு கிடைக்கிறாங்க, இப்படி ஒருத்தர் நம்மளை தேடி பக்கத்தில் யாராவது ஒருத்தர் இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்க்கணும். அதனால் யாரெல்லாம் கிறிஸ்துவை நேசிக்கிறீங்களோ, கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் சர்ச்சுக்கு போகணுங்கிறது கிடையாது. நாளைக்கு யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ, புனித வெள்ளினா உடனே சர்ச்சுக்கு போங்க. ஏதாவது ஒரு சபையே தெரியாதவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, சபைக்கு போங்க. அவரை நினச்சி நான் தெரியாமல் பாவம் பண்ணிட்டேன், எங்களுக்காக நீங்கள் உயிர் விட்டுருக்கீங்கன்னு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நான் உங்களை மனசால் ஏற்றுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு வாங்க. கட்டாயம் அதே அடுத்த புனிதவள்ளி வர்றதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை, வித்தியாசத்தை, சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஏசப்பா நம்ம உடம்புக்குள்ளே நம்ம ஆவிக்குள்ளே கலந்துட்டாருன்னு வைங்களேன், உலகத்தில் எதை வேணால் காசு கொடுத்து வாங்கலாம், ஆனால் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வாங்கவே முடியாது. அவர் தான் சமாதானத்தின் தேவன். அவர் மட்டும் நமக்குள்ளே வந்துட்டா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், சமாதானமாக இருக்க. எந்த பிரச்சனை வந்தால் அவர் இருக்கார் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி சந்தோஷம் அதிகமாக இருக்கும். அதனால் புனித வெள்ளியை மிஸ் பண்ணாமல் நாளைய தினத்தில் எல்லாருமே சர்ச்சுக்கு போங்க. இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் இப்படிலாம் பிரிச்செல்லாம் பார்க்க தேவையில்லை. எல்லாருக்கும் எல்லாத்துக்காகவும் தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அதனால் நீங்கள் அவரை தேடி போய் சொல்லிட்டு வாங்க. அப்படி போக முடியாத சூழ்நிலையா வீட்டில் இருந்தால் 5 நிமிஷம் அந்த நாளை நினைவு கூர்ந்து அவருக்காக நீங்கள் சந்தோஷப்பட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் கூட உங்கள் கண்ணீரை அங்கே சேர்த்தி வைப்பாங்க. சாதாரண கிடையாதுங்க. இதை நீங்கள் அனுபவித்து பார்க்கும்போது தான் அதோட ருசி தெரியும் சொல்லுவாங்க. ஒரு சாப்பாடு பிரியாணின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது, அதை சாப்பிட்டு பார்க்கும்போது தான் ஒரு ருசி இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல. அதை அனுபவித்தவங்களுக்கு தான் அதோட ருசி தெரியும், சும்மா சொல்கிறவங்களுக்கு தெரியும். நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். நீங்கள் போவீங்க, நான் நம்புகிறேன். போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.